இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் இந்த 2026 எல்லா விஷயத்திலும் செல்வ கடாச்சங்கள், குபேர சம்பத்துகள், தொழில்துறை, ஹெல்த் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்க. என்னென்ன கோயில் நிறைய பேருக்கு திருமணம் வரைக்கும் உங்களுக்கு ஓகே சொல்லி அந்த பக்கம் இல்லைன்னு சொன்னது, அந்த பக்கம் ஓகே சொல்கிறாங்க. ஆனால் ஜாதகம் செட் ஆகலை. ஒரு ஜோசியர் போய் பார்க்குறோம், செட் ஆகுது, இன்னொரு பக்கம் இல்லைங்க. ஏங்க இந்த குழப்பம்? எங்களுக்கு சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. 8ஆம் அதிபதி 8ல் புதன் 8க்குரிய நல்ல நல்ல ஸ்தானத்தில் போய் இப்போ பேச்சுவார்த்தை ஒரு மேலில் கேது இருவதால் நீங்கள் பேசுகிறது ஆர்குமெண்ட்டாக தான். கும்பம் எப்பவுமே கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் தலையை நிமிர்ந்து பார்க்கக்கூடியதான் கும்பம் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற அம்சம் கும்பம் தான். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நடுவில் கலசமாக இருப்பாங்க. ஒரு சில வழிபாட்டில் முதல்ல வைப்பாங்க. ஒரு சபையில் முக்கியத்துவமான ராசியாக இருக்கிறது இந்த கும்பம். ஜோதிடகம் நேர்லைக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்பர்கள் இந்த 2026 எல்லா விஷயத்திலும் செல்வ கடாச்சங்கள், குபேர சம்பத்துகள், தொழில்துறை, ஹெல்த் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்க. என்னென்ன கோயில் வழிபாடு? பொதுவாக எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் மட்டும் சொல்லுங்கம்பாங்க. அப்படி பாவங்கள் 12ஆக இருக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கோயில் தான் வரும். பொதுவாக உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களை வலுப்படுத்தன்னு ஒரு கோயில் வரும். ஆனால் இன்றைக்கு இதில் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்கள் வீட்டு அருகிலே இருக்கும். வீட்டு எதிர்த்தாப்பில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்புமிக்க ஒரு இந்த தொகுப்பு தான் இந்த வீடியோவாக இருக்க போகுது. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆமாம் இந்த கோயில் தான் நான் போகணும்னு பிளான் பண்ணேன், எனக்கு இதை பற்றி பேசினாங்க, 2 நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் உங்கள் சிந்தனையில் வரும். ரைட், பார்ப்போம். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கும்பம் எப்பவுமே கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் தலையை நிமிர்ந்து பார்க்கக்கூடியதான் கும்பம் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற அம்சம் கும்பம் தான். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நடுவில் கலசமாக இருப்பாங்க. ஒரு சில வழிபாட்டில் முதல்ல வைப்பாங்க. ஒரு சபையில் முக்கியத்துவமான ராசியாக இருக்கிறது இந்த கும்பம். கும்பம் மரியாதை இல்லாத இடத்துல இருக்காது. ரெஸ்பெக்ட் இல்லையா, அங்கே நான் இருக்க மாட்டேன். ரெஸ்பெக்ட் இருக்கா, எவ்வளோ எளிமையான இடமாக தான் இருப்பேன். இதுதான் இந்த இதுக்கு. இது ராசிக்கு வைராக்கியம் ஜாஸ்தி. இந்த ராசி எப்பவுமே நான் அப்படின்னு சொல்கிற ஆளை ஈஸியாக டிரெக்ட் பண்ணி விளைக்கிறோம். நாம் சொல்கிற ஆள்கிட்ட இருக்கும். ஆனால் இவங்க எதிரிகளால் வாழ்ந்த ராசின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ராசி எப்பவுமே யாராவது எதிரிகள் ஒன்றால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெயிச்சு காட்டிடும். அந்த மாதிரி இயற்கையாகவே இந்த ராசிக்கு லாபஸ்தானத்தில் காலபுருஷன் 11ஆம் லாபாதிபதி, லாபத்தால் வெற்றி பெற அம்சம் உள்ள ராசி. இந்த ராசி முதல்ல ஃபஸ்ட்டு சொல்லுவோம், உங்கள் ராசி அதிபதி வலு பெற இன்றைக்கு நம்ம கொடுக்க போகிற 2026 பேஸ் பண்ணி. ஏன்னா அடுத்த வருஷம் பிளானட்டரி பொசிஷன் மாறிடும். இந்த வருடம் முதல்ல நீங்கள் சக்ஸஸ் ஆக உங்கள் மனநிலைமை கரெக்டாக இருக்க. மனநிலைமை கரெக்டாக இருக்குன்னா சார் மல்டி டாஸ்கிங் தோணும் சார். ஒரே நேரத்தில் 10 விஷயம் தோணும். அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். ஏன்னா உங்கள் ராசி சந்திரன் இருக்க மட்டும் ராகுபவன் வந்தாலே நிறைய விஷயம் பிரம்மாண்ட சிந்தனை வரும். அது நல்ல விஷயம் இருக்குது, மைனஸும் இருக்குது. நல்ல விஷயம் ஃபஸ்ட் பேசுவோம். உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்கும், பப்ளிசிட்டி கிடைக்கும், நிறைய பேர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க, உலக அளவில் உங்களை விரிவடைந்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இதுதான் உங்களோட இது. இதில் மைனஸ் என்னென்னா திடீர்னு கோபம், திடீர்னு அப்செட், இது ஒரு வரும். இதற்கு பரிகாரமாக என்னென்னா மாரியம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு பண்ணலாம். இல்லை மாரியம்மன், துர்க்கைக்கு நாங்கள் பாலாபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கேன். மாரியம்மன் அந்த ஒரு கொடிக்கம்பம் மாதிரி வச்சு போடுவாங்க. உங்கள் ஊர் வரிகள் இருக்கிற மாரியம்மன், துர்க்கை ஏதோ ஒரு வழிபாடு கெட்டியாக பிடிச்சி வழிபாடு பண்ணுங்கள். மன நிலைமையில் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ராசி இப்போல்லாம் பார்த்திங்கன்னா உள் உணர்வு மிக்கதாக இருக்கும். நிறைய இன்ட்யூஷன்லாம் வரும். அவ்வளோ சிறப்பு மிக்க ராசி. வெளிநாட்டு பணங்கள் வருகிற அம்சம் உள்ள ராசி. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஃபாரினோட மணி, அதோட டிரான்சாக்ஷன் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் இப்போ சார் ஃபோன் வெளிநாட்டிலேருந்து வாங்கலாமா, இந்த ராசிக்கு தோணும். சொந்தக்காரங்க வெளிநாட்டிலேருந்து வராங்க, துபாயிலேருந்து வராங்க, இந்த கிட்டத்தட்ட ஐஃபோன் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வரலாமா, இல்லை டிவி வாங்க சொல்லலாமா, வேறு ஒரு ஸ்டேட்டில் ரேட்டு கம்மியாக இருக்குமே அது போய் விசாரிக்கும். வாங்குறாங்களோ இல்லையோ போய் விசாரிக்கும். அதே மாதிரி இந்த ராசி பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஹேண்டு கட்டி இருக்கிற வீடெல்லாம் போய் வேடிக்கை பார்க்கும். இது என்ன வீடு, ஏன்னா 2லேருந்து சனி பகவான் பார்க்கறனால செகண்ட் ஹேண்டு வண்டி, செகண்ட் ஹேண்டு வீடு, இது என்ன வீடு, என்னது, அப்படி இல்லைன்னா இன்ஜினியர் கட்டி கொடுக்குற வீட்டு அதை போய் பார்க்கும். இது எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு சிலர்லாம் விவசாய நிலம் தோட்டம் வாங்குவாங்க. ஒரு சில கிராம பக்கம் இருக்கிறவங்களுக்கு சொல்லுவோம், தோட்டங்கள், விவசாயங்கள், ஆடு மாடு வைக்கிற மாதிரி இது மாதிரி அம்சங்கள் இருக்கிறது. ஆக இது பெஸ்ட்டானது. ஒரு சிலர் டிராக்டர் வாங்குவாங்க. இதே இது நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்கி ஆல்ட்ரு பண்ணுறக்கூடிய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு. பொதுவாக சொத்து சுகங்கள் சேர நிச்சயமாக இந்த ராசிக்கு என்னென்னா, ஒரு காவல் தெய்வத்துக்கு வஸ்திரம் கொடுத்தல், துணிமணிகள் வாங்கி தரது. அது பெண் தெய்வமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்.
வஸ்திரம் கொடுத்து, ஒரு கருப்பராயனுக்கு வேட்டி சட்டை கொடுத்து, இல்லை சப்த கன்னிகளாக இருக்கலாம், உங்கள் ஊர் எல்லை காவல் தெய்வத்துக்கு கொடுத்து பாருங்கள், சொத்து அமையும். இப்போ இந்த வேலையில் இந்த வருஷம் சார் வேலையில் இந்த வருஷம் ஃபுல்லும் சக்ஸஸாக இருக்கணும், எப்போவுமே நான் ஜெயிச்சிட்ருக்கணும். அது பொதுவாக இந்த வேலை மட்டும் 2 பகுதியாக நான் பிரிச்சுக்குவேன். ஜூனுக்கு முன், ஜூனுக்கு பின். ஏன்னா குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி வரும். அப்போ ஜூனுக்கு முன் நீங்கள் பரிகாரம் பண்ணிங்கன்னா 7 நாளில் நடக்கும். பரிகாரம் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், 1 வாரத்தில் நடக்கும். அப்போ ஆக மொத்தம் இயற்கையாக நடந்துடும். இந்த ஜூனுக்கு முன் இயற்கையாக வேலையில் ப்ரொமோஷனாக இருக்கலாம், வேலை சம்மந்தப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்டு, வேலை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முயற்சியும் கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ இடமாற்றமாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணங்கள், மனசுக்கு பிடிச்ச சினிமா சம்மந்தப்பட்ட துறையினர், பாப்புலாரிட்டி ஆகுது, இந்த விஜே ஆர்ஜே அந்த மாதிரி ட்ரை பண்ணுறவங்க, சீரியல் ட்ரை பண்ணுறவங்க, அத்தனைக்கும் சூப்பராக இருக்கும். ஜூனுக்கு பின் தான் பரிகாரமே தேவை. ஜூனுக்கு பின் என்ன ஆகும்னா, குரு நின்ற இடம் தொந்தரவு கொடுக்கும். அப்போ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்க்கணும். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஹெவி ப்ரெஷர் இருக்கும். இது 2ம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் கோயில் தீர்த்தங்கள், கலசங்கள் தீர்த்தங்களாக வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லும் தெளித்து விட்டு அது பண்ணணும். இதுதான் இந்த அடிப்படை சூட்சமாக ரகசியம். இதை பண்ணணும். ஏன்னா ஜூனுக்கு முன் உங்களுக்கு அல்ல. இப்போ இன்னும் 2 நிறைய விஷயம் பேசுவோம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இது ப்ராக்டிக்கல் கைடு மாதிரிங்க. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். கிரகங்கள், கிரக சேர்க்கைகள், நட்சத்திரங்கள், நட்சத்திர சூட்சமங்கள், இதில் பலன் எடுக்கும் முறைகள், கிரகங்கள் இணைத்து எப்படி பலன் சொல்கிறது, டிவிஷனல் சார்ட் என்ன, நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். சொன்னால் ரொம்ப லேட் ஆயிரும். இது நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் செக் பண்ணி பாருங்கள். இதோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு நீங்கள் ஃபர்தராக வாங்க. டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ திருமணத்தை பற்றி அந்த கேள்விக்கு, திருமணம் 8ம் கனியா 8ஆவது கனியா? நிறைய பேருக்கு திருமணம் வரைக்கும் உங்களுக்கு ஓகே சொல்லி அந்த பக்கம் இல்லைன்னு சொன்னது, அந்த பக்கம் ஓகே சொல்கிறாங்க, ஆனால் ஜாதகம் செட் ஆகலை. ஒரு ஜோசியர் போய் பார்க்குறோம், செட் ஆகுது, இன்னொரு பக்கம் இல்லைங்க. ஏங்க இந்த குழப்பம் எங்களுக்கு மட்டும்? குறிப்பாக உங்கள் ராசிக்கு ராகு கேது பரிகாரம் செய்து விட்டு செய்யணும். உங்கள் ராசியில் ராகு, 7ல் கேது பகவான் வந்தாலே கோச்சார ரீதியாக சந்திரனுக்கு தொடர்பு வரும் பொழுது இந்த ராகு கேது பரிகாரங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்கன்னு சொல்லணும். அதானே சார் ராகு கேது? ஏன் சார் எங்கள் ஜாதத்தில் இல்லை? ஏன்னா கோச்சாரம் சந்திரன் அடிப்படையாக இயங்கக்கூடியது. இங்கே சர்ப கிரகங்கள் கோயில்கள் ஒரு முறை சென்று வந்துவிட்டு நிறைய பேர்த்துக்கு போயிட்டு வந்த பிறகு மாறுதல் ஏற்படும். ஆல்ரெடி பார்த்த வரனே கூட ஃபிக்ஸ் ஆகும், வேண்டான்னு சொன்ன வரன் கூட வரும். இதை பார்த்துக்கோங்க. ஜாதகத்தில் சூட்சம விஷயம் என்னென்னா, எங்கே கல்யாணம் வைக்கிறது? நாங்கள் நிறைய பேர் பார்த்துட்டோம். பொருத்தம் இருக்குதுன்னு சொல்கிற வரைக்கும் நம்ம ஜோசியர் அது சொல்கிறாங்க, கரெக்டாக இருப்பாங்க. பொருத்தம் இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் படப்படப்படம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாம் அவங்களே முடிச்சுக்குவாங்க. ஆனால் கல்யாண தேதி தான் ஒருத்தர் வாழ்க்கையோட, திருமண வாழ்க்கையோட தலை எழுத்தை நிர்ணயிக்குதுன்னா அது புரிய மாட்டேது. மண்டபம் காலியாக இருக்கிறது அப்படின்னு இதில் ஒருத்தர் காலண்டரில் ஒரு டேட் நாங்கள் சொல்ல, இந்த டேட்டு செட் ஆகாதுங்க, இது தனியாக நாள், இது போடக்கூடாதுங்கிறான். மண்டபக்காரர் அது எப்படிங்க இந்த நாள் மூர்த்த நாள் இல்லைங்கிறீங்கிறார். அவருக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் வர்றதுக்காக நம்ம போட முடியாது. இந்த பொண்ணு மாப்பிளைக்கு செட் ஆகணும். அப்போ ஜோதிடர்கள் அவன் ஜாதக கட்டத்தை படிப்படி தான் பேசுவோம், மண்டபம் ஃப்ரீயாக இருக்கான்னு பேச மாட்டோம். ரைட் சார், பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். பிஸ்னஸில் நிறைய மாறுதலுக்கு உண்டு. வேலையாட்கள் கண்டிப்பாக போடணும். பப்ளிசிட்டி செய்ய வேண்டியது 10/3 சம்மந்தப்பட்டால் விளம்பரங்கள் கொடுக்க வேண்டியது, விளம்பர பலகைகள் இந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டிய ராசி இந்த ராசியாக தான் இருக்குது. அப்போ இந்த ராசி ஜெயித்து விடும் என்பது மாற்று கருத்து இல்லை. இந்த வருஷத்தில் பிஸ்னஸில் இன்னும் சக்ஸஸ் ஆக ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வந்து விட்டால் வாழ்வில் திருப்பம் ஏற்படும். ஒரு சிலருக்கு திருப்பதி போனால் மாறும், உங்களுக்கு திருச்செந்தூர் போனால் மாறும். மாணவர்கள் கல்வி ரீதியாக டெவலப் பண்ணியே ஆகணும். மாணவர்கள் கல்விக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த கல்வியில் நிறையா நான் பொதுவாகவே இந்த ராசிக்கு என்ன சொல்லுவேன்னா, ஒரு வெள்ளி சம்மந்தப்பட்ட பொருள் உடலில் ஓட்டுற மாதிரி போட்டுக்கோங்க, வெள்ளி அரணாக்குடி போட்டுக்கோங்க. சின்ன குழந்தைகளுக்கு தேவையில்ல, காலேஜ் லெவலில் போகிறவங்களுக்கு. அப்போ பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. 8ஆம் அதிபதி 8ல் புதன் 8க்குரிய நல்ல நல்ல ஸ்தானத்தில் போய் இப்போ பேச்சுவார்த்தை ஒரு 7ல் கேது இருவதால் நீங்கள் பேசுகிறது ஆர்குமெண்ட்டாக தான் முடியும். அப்போ கொஞ்சம் பொறுமையாக பேச வேண்டும். இதான் உங்கள் ராசிக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகஸ்தானமாக இருப்பதால் தந்தை வழி உறவில் ஒரு கசப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த கசப்பு ஏற்படாமல் இருக்கும்னா துலாபாரம் இருக்கும் கோயிலுக்கு, துலாபாரம் இருக்கிற ஏதோ ஒரு கோயிலுக்கு ஒரு அன்னதானத்துக்கு டொனேஷன் கொடுத்துருங்க. இதுதான் அடிப்படை சூட்சம். ஆக மொத்தம் இந்த வருஷத்தில் நிறைய மாற்றங்கள் நடக்குது. அதில் இந்த கோயில் பரிகாரம் சொன்னது மட்டும் செஞ்சுட்டே வாங்க. திருமண பரிகாரம் தேவை, இது சொன்னால் ஜெயித்து விடுவீர்கள். இதை தாண்டி ஒரு சில பர்டிகுலர் கேள்வியில் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.